ஹாய், இன்றைக்கி நம்ம தயிர்னா அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தையை மைம், தும், ஆப், ஹம், யஹ், வஹ், ஏ, வே போன்ற வார்த்தைகளோடு சேர்த்து வாக்கியத்தில் எப்படி அமைக்கலான்னு ஆங்கிலத்திலும் தமிழிலும் பார்க்கலாம். தயிர்னா தட் மீன்ஸ் ஸ்விம், நீந்துதல். இதை மைம் அப்படிங்கிற வார்த்தையோடு சேர்த்தலாம். மைம் தட் மீன்ஸ் ஐ எம், நான். இஃப் இட் இஸ் பாய், மைம் तैरता हूँ. गर्ल, मैं तैरती हूँ. That means I swim. நான் நீந்துகிறேன். The next one is तुम. That means you, நீ. If it is boy, तुम तैरते हो. Girl, तुम तैरती हो. That means you swim. நீ நீந்துகிறாய். The next one is आप. That means you. We will use this while giving respect. நீங்கள். If it is boy, आप तैरते हैं. Girl, आप तैरती हैं. That means you swim. நீங்கள் நீந்துகிறீர்கள். The next one is हम. That means we, நாம். If it is boys, हम तैरते हैं. Girls, हम तैरती हैं. That means we swim. நாம் நீந்துகிறோம். The next one is யஹ், வஹ். That means he, she, it. இவன், அவன், இவள், அவள், இது, அது. Now we will see the sentence. If it is boy, वह तैरता है. Girl, वह तैरती है. Boy, वह तैरता है. Girl, वह तैरती है. That means he swims, she swims, it swims. இவன் நீந்துகிறான், அவன் நீந்துகிறான், இவள் நீந்துகிறாள், அவள் நீந்துகிறாள், இது நீந்துகிறது, அது நீந்துகிறது. The next one is ஏ, வே. That means these, they, those. இவர்கள், அவர்கள், இவைகள், அவைகள். Now we will see the sentence. If it is boys, ये तैरते हैं. Girls, ये तैरती हैं. Boys, वे तैरते हैं. Girls, वे तैरती हैं. That means these swim, they swim, those swim. இவர்கள் நீந்துகிறார்கள், அவர்கள் நீந்துகிறார்கள், இவைகள் நீந்துகின்றன, அவைகள் நீந்துகின்றன. தன்யவாத். நமஸ்தே.